வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நீங்களாம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? பாக்கியவான், பாக்கியவதிகள். இப்போ இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் அப்புறம் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுவதும், இது மூணையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்கள் தான் நமக்குள்ளே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய வேத வார்த்தைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இப்பொழுது உன் அனுபவம் என்ன? இப்பொழுது உன் அனுபவம் என்ன? அல்லேலூயா. இப்பொழுது உன் அனுபவம் என்ன? என்ன அனுபவம்? பொய் சொல்றதுக்கு அனுபவம் இருக்குது, திருடுறதுக்கு அனுபவம் இருக்குது, ஏமாத்துறதுக்கு அனுபவம் இருக்குது, எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உன் அனுபவம் என்ன? நாம் அதை சிந்தித்து கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இங்கே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன அனுபவம் இருக்குது என்று பாருங்க. அதில் அவருக்கு இப்பொழுது 1 யோவான் 3:2 படிங்க. பிரியமானவர்களே, யாருமா? யாருமா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க யார் தெரியுமா? இப்பொழுது நேற்று இருந்ததுக்கும் போன 2 வருஷத்துக்கு முன்னது இருந்ததுக்கும் இல்ல கடந்த காலங்களுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்பொழுது பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி சொல்றேன்னு எவ்வளவு உற்சாகம் வரணும். இப்பொழுது நான் இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். முதல்ல இருக்கும்போது என் வாயை திறந்த உடனே கெட்ட வார்த்தை வரும், எடுத்த உடனே அவதூறாய் பேசுவேன், கோபப்படுவேன், சண்டைக்காரனாய் இருப்பேன். இப்பொழுது நான் யாராய் இருக்கிறேன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது இருக்கிற அனுபவம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அனுபவம் இருக்குதா? அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதே ஒரு அனுபவம். சும்மா ஆலயத்துக்கு வரேன் எல்லாம் பண்றேன்றது இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதே ஒரு அனுபவம். அப்போ நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நான் இப்படி நடந்து வண்டியில் போய்கொண்டே இருந்தேன். அந்த பிரிட்ஜி பக்கத்தில் ஒரு ஐயா உட்காந்தார். அவர் பார்த்துட்டு என்ன எந்த ஊருங்கன்னாரு. நீங்கள் எந்த ஊருங்கன்னு கேட்டேன். அவர் என்ன தண்டேன்னாரு. நான் சென்னைன்னு. சென்னையிலேருந்து இங்கே ஏன் வந்தேன்னாரு. ஆனால் எப்படி கேட்குறாரு பாரு. எல்லாம் கேட்டு அவரை ஒரு சில காரியங்கள் விசாரிக்கும் போது அவர்கிட்ட பேசினேன். ஐயா, இந்த பிரிட்ஜ் இப்படி பள்ளமாக எடுத்துருக்குறாங்க, அது தள்ளி போனால் எங்கள் சபைக்கு வரவங்க வீடு இருக்குது, இதெல்லாம் ஒரு 5-6 வீடு எடுத்துட்டாங்க. அந்த எங்கள் சபைக்கு வருவங்க சொன்னாங்க, ஐயா வீடெல்லாம் இடிக்கிறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை இடிக்க மாட்டார், எடுக்க மாட்டார். நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னாரு. என் தேவன் சொல்லுகிறார், எனக்கு தெரியும். என் தேவனுடைய அந்த எல்லா இடம் போனால் கூட அது போவாதுங்கண்ணா. என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்கண்ணா? அப்போ அவர் சொன்னார், இப்படி கட்டி எடுத்துருக்குறாங்க. அந்த இன்ஜினியர் போட்டுக்கிற அனுபவம் பார்த்தீங்களாண்ணா. ஏங்கண்ணா, இந்த தண்ணி வந்த உடனே
கால்வாய் கம்மியாக இருந்தால் திருப்பி ரிப்பீட்டு ஏரிக்குள்ளே வரங்க. இது இப்படி போய் அப்படி போவனா. நல்ல அனுபவமாக சொல்கிறீங்க நீங்கள். அப்போ பிளான் பட்டி அந்த இன்ஜினியர் கட்டியிருக்காருனார். நமக்கு தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனுபவம் வேணும். அதில் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேரையும் சொல்கிறதுக்கு விரும்பலை, ஒரு சுருக்கமாக நான் சொல்லி விரும்பி போகிறேன். இப்பொழுது நான் இப்பொழுது உன் அனுபவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஐயா, நான் முதல்ல ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தேன், ஆண்டவருக்கு தூரம் இருந்தேன், ஆண்டவரை விட்டு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ என் வாழ்க்கையும் என் ஜீவியமும் என் நடக்கையும் என் குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் எங்கள் அனுபவம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ நிறைய காரியம் சொல்லிட்டு போவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. நாம் இப்பொழுது முதல்ல என்னவா இருந்தோம்? ஆண்டவரை அறியாது இருக்கும்போது நாம் தூரம் இருந்தோம். இப்போ கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தவொடனே சொல்றோம், நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதே ஒரு அனுபவம். என்ன சொல்றீங்க? அவர் எல்லாம் கேட்டு சொன்னேன், ஐயா நீங்கள் ரொம்ப. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டார். என்ன எல்லாம் கேட்டுட்டு வயது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் 70 வயது ஆக போகுதுன்னு. இவ்வளோ அனுபவம் இருக்குது உங்களுக்கு. நான் சும்மா சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன். வசனங்களை எடுத்து 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 அவருக்கு சொல்லிக்கினே இருக்கிறேன். கடைசியில் அவர் சொல்லிட்டார், என் பேர் சம்பத்து, என் குடும்பத்துக்காக ஜெபிங்கயானார். உங்க அனுபவம் என்ன அனுபவம் இருக்கிறது? ரோட்ல நின்னுக்குன்னு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீண் வார்த்தைகளை பேசுகிறோம். உலக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஐயாமாரே அம்மாமாரே, உனக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் சும்மா இருக்க முடியாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். அதுதான் உங்க அனுபவம். கேட்பாரு, சொன்னா நடக்குமானா நடக்கும். எப்படி நடக்கும்? விசுவாச வார்த்தைகளை அடக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதே ஒரு அனுபவம். நான் இப்போ அன்னைக்கு இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற கேட்டா நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்வார்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். இந்த குடும்பங்கள் தேவனுடைய குடும்பங்களாய் இருக்கிறதே ஒரு அனுபவம். என்ன சொல்றீங்க? உங்க குடும்பங்களை தேவன் முன்குறித்து, ஐயா எங்க வாழ்க்கையிலே நாங்கள் அன்றைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கு இருக்கிற அனுபவத்தை பார்க்கும்போது என்னை நடத்தி வந்த விதங்கள், அதை நினைத்து நான் நன்றி சொல்றேன்னு சொல்ல முடியும். இப்ப நம்மெல்லாம் யாராயிட்டோம்? யாராயிட்டோம்? கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இரண்டாவது, இப்பொழுது நீ இருக்கிற அனுபவம் என்ன? உன் அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எபேசியர் 2:13 வாசிங்க. வேகமா சீக்கிரம் டக் டக்னு. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னவானீங்க? சமீபம். அம்மா, முன்னே நீங்க திருவள்ளூர்ல இருந்தீங்க, செங்கல்பட்டுல இருந்தீங்க, எங்கெங்கயோ இருந்தீங்க, எங்கெங்கயோ வாழ்ந்தீங்க. இப்ப எங்க வந்துட்டீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமாய். கரங்களை தட்டி வர அலே சொல்ல வேணாவா? இந்த உலகத்தில் இருந்த என்னை இப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன சமீபமாய் வைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கா? இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது பாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்க சமீபமாயிட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற இரத்தங்கள் வேறு,
என் ரத்தம் வேறு, உங்க ரத்தம் வேறு. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நம்மை தூரத்திலிருந்து அழைத்து, பாவத்திலிருந்து அழைத்து, அக்கிரமத்திலிருந்து அழைத்து, வழி தப்பி போன இடத்திலிருந்து அழைத்து, எங்கேயோ இருந்த உன்னை அழைத்து, இப்பொழுது உன்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சமீபமாயிருக்கிறீர்கள். அவர் ரத்தம் தான் என்னை மீட்டது, உங்களை மீட்டது. அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம என்ன வந்துட்டோம்? எங்கம்மா இருக்கு? எம்மா சிஸ்டர், எவ்வளோ கொடுத்து நீ ரட்சிக்கப்பட்டன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? விலையிட முடியாத ரத்தத்தை சிந்தி என் தகப்பன் என்னையும் உங்களையும் மீட்டு எங்க வச்சுக்கினாரு? சகோதரனே, சகோதரியே, உங்க பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் உன் அனுபவம். இருக்கா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரத்தம் சமீபமாய் என்னை மாற்றினது. அந்த ரத்தம் தான் அவரோடு இருக்கும்படியாய் இணைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது ரோமர் 7:6 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி எது? ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது உன்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர். நியாயபரமான நம்மளை கட்டப்பட்டிருந்தது, அந்த கட்டிலிருந்து விடுவித்து நம்ம என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பண்ணிட்டாரு? விடுதலையாக்கி விட்டார். ஐயா, நான் இன்னும் விடுதலையாக்காதான் இருக்கிற பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளை நியாயப்பிரமாணம் பாவத்துக்குள்ளே நம்ம கட்டப்பட்டிருந்தது, அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை சமீபமாக்கி கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாலாவது சொல்லுகிறார் ரோமர் 7:6 வாசிங்க. இல்ல, ரோமர் 6:23 வாசிங்க. மரணம். இப்போ உங்களுக்கு இப்போ என்னன்னா, இந்த இப்பொழுது உன் அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன இருக்குது? உங்க ஜீவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அது என்னன்னா, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்குள்ள என்ன இருக்குது? நித்திய என்ன ஜீவன்? அழிவில்லாத. உன்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? இப்போது அழிவில்லாத ஜீவன் உனக்குள்ளே இருக்குது. நான் பேசிக்கினே இருக்கிறேன், இங்க கண்ணை மூடி மறிச்சிட்டுனா கூட அந்த ஜீவன் சாகுகிறதே இல்லை. நான் ஐயா சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? இப்போ செத்தாலும் இந்த ஜீவன் அழிவில்லாததாய் அங்கே கடந்து போய் ஜீவிக்கும். இப்போ நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அதை நாம் சுதந்திரித்து கொள்ள, நாம் அதை நம்ம அனுபவிக்க தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். நமக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? நித்திய ஜீவன். இந்த ஜீவனை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. ஏதோ அல்லேலூயா, ஒரு ஜீவன் கெட்டு போனா அதுக்கு பரிதவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விலையிட முடியாத ஜீவனை இழந்து போற மனுஷனுக்காக நம்மளை வைத்திருக்கிறார். அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை கொண்டு வரணும், நித்திய ஜீவனுக்கு வழி உண்டாகணும் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அஞ்சாவது சொல்றார் கர்த்தருடைய நாமம். கலாத்தியர் 1:10 வாசிங்க.
இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த ஊழியம் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் அல்ல. உங்க அனுபவம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் அல்ல. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? இது ஊழியம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஊழியம். இப்போ உங்க மேல நான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நீங்க போய் ஒரு இடத்துல சுவிசேஷமா சொல்றீங்கன்னு வச்சிங்களேன். அதுல சுவிசேஷம் சொல்லும் போது மனுஷன் பிரியப்படுறானா தேவன் பிரியப்படுறானா? தேவனை பிரியப்படுத்தும் போது அங்கே கிரியை நடக்கும். உன் அனுபவம் எப்படி இருக்கணும்னா தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷனுக்காக ஊழியம் செய்தால் செய்ய முடியாது, முடியவே முடியாது. மாமிசத்திலே எடப்பட்டால் அழிந்து போகும். நாம் நம்முடைய ஊழியம் தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியமாயிருக்க வேண்டும். ஐயா நெல்சன் ஐயா சொன்னார், எனக்கு அவர் அவ்வளோ அனுபவம் இல்லை, இடையில பார்த்து பேசி பழகம். ஒரு நாள் சொன்னார், ஐயா இந்த மேஸ்திரி இப்படி பண்ணுறாருயா அப்படியா இப்படியான்னு சொன்னார். ஐயா நம்ம பேசலாம் ஐயா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஒன்றுமே சொல்ல அவர்கிட்ட, எங்கள் சபை எங்கள் குடும்பம் எங்கள் ஆள், நீங்கள் அவருக்கு சீக்கிரத்தில் அதை கட்டி கொடுக்கணும், முடித்து கொடுக்கணும்னு. அப்புறம் பண்ணி கொடுத்துட்டார் அவர். நாங்கள் ஐயா ஒன்றுமே சொல்ல அவர் ஐயா ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம கிட்ட இன்னொரு காரியம் சொன்னேன். அப்போ அதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு இப்போ கூட கேட்குறாரு என்ன, அவர் எதனா சொல்லுவார், இருந்தால் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா அவர் மனுஷனை நாம் பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை. ஒரு பைபிள் வச்சுருந்தேன் நான் பேக்கில். அது வரும்போது வயலில் அறந்து எங்கேயோ விழுந்து போச்சு, விட்டுட்டேன். ஒரு வாரம் ஆகுது. அந்த பைபிளை நான் பைபிள் தான் இருக்குது வேறு ஒன்றையும் விட்டுட்டேன். அது யார் எடுத்து வச்சுங்கிறது தெரியுமா? ஜாலையா எடுத்து வச்சுக்கிறார். அவரே என்னை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறார், ஐயா வயல ஒரு புக்கு கிடைச்சிது, அதை எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கிறேனாரு, உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு. நாங்கள் ஏன்னா பைபிளுக்கு அதில் அப்படியே மூடி வச்சுட்டேயா நான்னாரு. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா நாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் சொல்றார், அவரை நாம் பிரியப்படுத்தினா நம்மை அவர் கனப்படுத்துவார். நம்முடைய அனுபவம், உன் அனுபவம் என்ன? கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் வேண்டும். அனுபவம்னா நிறைய சொல்லிட்டு போவேன் நான். அனுபவம் ஏமாத்துறது கூட அனுபவம் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுத நம்முடைய அனுபவம் என்ன இருக்கணும்னா கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆறாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 1:24 வாசிங்க. எதுல? என் மாமிசத்தில். யாருக்கு நிறைவேற்ற? சபைக்கு. உங்க சரீரம் இப்போ உங்க அனுபவம், இப்பொழுது உங்க அனுபவம் என்னன்னா சபைக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட மனிதர்களுக்காக இந்த சரீரம் பலியாய் உழைக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து நாம் சிந்திக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த மாமிசமான சரீரம் சபைக்காக. என்ன சொல்றீங்க? என் மாமிசத்தில் நிறைவேற்றுகிறேன். இந்த சரீரத்தில் தேவ ஊழியத்தை நிறைவேற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அந்த அனுபவம் வர வேண்டும்.
எனக்கே தூங்கினா ஏந்துக்க முடியல, நாங்கள் எங்கேயா நிறைவேற்றுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரம் பார்த்தோம். இப்பொழுது உன் அனுபவம் என்ன? நீ நிறைய வசனம் சொல்கிறதுனால போய் நீங்கள் அதை பாருங்கள் வீட்டில். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அனுபவம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், தேவனோடு நெருங்கி நிற்கிற பிள்ளைகளுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் இப்படி சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்த்து நீங்கள், நான் இவ்வளோ நாள் இருந்த அனுபவத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற அனுபவம் பெரிய அனுபவம். அல்லேலூயா. அனுபவம் என்னன்னா கொஞ்சம் திறமைன்னு கூட சொல்லலாம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு இவருக்கு இந்த அனுபவம் இருக்குது. அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? ஒரு 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 சில காரியங்களை பார்க்கும்போது அனுபவம் நமக்கு அவசியம் தேவை. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நமக்கு செயல் வேறு, அனுபவம் வேறு. ஊழியத்தில் இல்லை, உங்கள் குடும்பத்தை நடத்த உங்களுக்கு அனுபவம் தேவை. 1000 ரூபாய் கொடுத்தா ஒரே நாள் செலவு பண்ணுற அம்மாமாரும் இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாயில் 300 ரூபாய் எடுத்து வைக்கிற அம்மாமாரும் இருக்கிறாங்க. செலவு பண்ணிட்டு சொல்லுவாங்க. அவர் கேட்பார், இப்போ தானே கொடுத்துட்டு போனேன் 1000 ரூபாய், என்ன நீன்னு கேட்பார். நான் என்ன சாப்பிட்டுனா இதை வாங்கினா அதை வாங்கினேன். ஆனால் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் தேவை. குடும்பத்தை நடத்தக்கூட அனுபவம் தேவை. நான் உங்களுக்கு சாட்சியாக தான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய மூத்த மகளை கட்டி கொடுத்த சிபிஎம் அவங்க வந்து கட்டும்போது சொன்னேன், என் பிள்ளைய நீங்கள் கட்டி போறீங்க, என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். அவள் ஒன்றுமே தெரியாத, நான் ரொம்ப அமைதியானவ. நான் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் என் ஆண்டவர் உங்களை செய்ய முடியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். நான் சொல்கிறதுங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. எப்போ தெரியுங்க, அவர் பிஸ்னஸ் பண்ணாங்க, கேட்ரிங் பிஸ்னஸ். அந்த ஐயா இருந்தாரப்பா, அவர் பேர் டேவிட்டு. அவர் அட்வான்ஸ் வாங்குவாராம். வாங்கின உடனே ஜெபம் பண்ணிட்டு ஓடி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளோ வாங்குறது, ஓடி மாமா இதை வச்சுக்குமான்னு கொடுப்பாரான் அவகிட்ட. அவர் என்னப்பாண்ணா, இல்லைம்மா வெய்யுமா. அவள் வாங்கி 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 20,000 30,000 10,000 வைப்பாளாம். அல்லேலூயா. அவன் நினைச்சா எதுனாலும் பண்ணியிருக்கலாம், வச்சிட்டு இருப்பாளாம். திடீர்னு வரான், அம்மா எதனா பணம் இருந்தால் ஒரு 5,000 கொடுக்குறியாம்மாண்ணா. அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்போ சொல்லுவாராம், உங்கள் அப்பா சொன்னாருமா, நீ செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு ஆர்டர்கள் வரும், வருமானம் வரும்னு சொன்னார். நான் வாங்கின உடனே ஜெபம் பண்ணி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேம்மா, நீ செலவு பண்ணியிருந்தா கூட நான் கேட்க முடியாது. இந்த அனுபவம் இந்த ஞானம் உனக்கு எப்படி வந்தது? அவர் சொன்னாலாம், நீங்கள் கொடுக்குறீங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் கொஞ்சம் மாமியார் மட்டும் தான் கொஞ்சம் சிலுமிஷம். பிரைஸ் தி லார்ட். அவ சொல்லுவா, டாடி ஜெபம் பண்ணு. ஆனால் மாமியாருக்கு எங்கே பார்த்தாலும் சில பேர் சில குடைச்சல் கொடுக்கத்தான். என்ன பண்ணுறது, அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியில் 2 பேருமே இறந்துட்டாங்க பாவம். இப்போ அவங்க தான், அவர் மனைவி பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. அவர் ரொம்ப 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 ஜாக்கிரதை பார்த்து உசாரா பேசுவாள். பெரிய அவள் சொல்லுவா, நான் சொன்னேன் தனியே விட்டுருங்கன்னு சொன்னா என்ன சொன்னா தெரியுமா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பையன், நான் தனியே போனால் என்ன என்னப்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்ம சபையில் இருக்கிறவங்க மாமியார் சபிச்சா கூட, ஆண்டி நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க? புதிதாய் கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்க நம்ம சபையும் சாட்சி சொல்லணும். எப்பா உங்கள் சபையில் இந்த வந்த பொண்ணு என்ன மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுறா, தண்ணி கூட கொடுக்கறதில்ல. எங்கள் சபையினுடைய அனுபவம் என்ன தெரியுமா, நேசிக்கிற அனுபவம். என் பிள்ளைங்க சகிப்பாங்கய்யா. அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அதுங்க இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி என் ஆண்டவர் அனுப்பி விடுவாரா, அனுப்பி விட மாட்டாரா? அவன் வரவன் நீங்கள் ஒன்றுமே வேணாயா, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுன்னுவான். யாரெல்லாம் அது விரும்புகிறீங்க அந்த மாதிரி? அல்லேலூயா.
கர்த்தர் நம்மளை இந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ளே வைத்திருக்கும் போது நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதே ஒரு அனுபவம். நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை எடுத்துக்கணும். நான் இங்கே வந்து 5 மணிக்கு 5 மணி 4:30 5 மணிக்கு வந்து முட்டி போட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு 5 மணிக்கு முட்டி போட்டேன். பார்த்தா யோபையாவும் அவருடைய மனைவியும் பாடினார். அவர் தான் ஒற்றை அடிக்கிறார். இங்கே ஃபுல்லாக சர்ச்சு கிளீனிங்னு போட்டுக்கிறாங்க பழகுது. நான் ஜபம் பண்ணிக்கினே இருக்கிறேன். எனக்கு 1 மணி நேரம் ஜபம் நான் முடிச்சுட்டு தான் போனேன். அப்போ அனுபவம், நமக்கு ஜபிக்கிற அனுபவம் வர வேண்டும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி தானே? நாம் இந்த காலை வேளையிலே 2வது ஆராதனையிலே தேவன் சொல்லுகிறது, இப்பொழுது உன்னுடைய அனுபவம் என்ன? வேலை துறையில் கூட உனக்கு அனுபவத்தை என் தேவன் கொடுத்து உன்னை உயர்த்துவார். நீ எங்கே இருக்கிற அங்கே நீ ஒரு ஆலோசனை கொடுப்ப, உங்க கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். என்ன ஜீவியம்? அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற. இன்னைக்கெல்லாம் நேரம் இருக்கும், ஆனால் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு நேரம் இராது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் நடக்கன்னா உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும். நடக்காத்து நடக்கும், கிடைக்காத்து கிடைக்கும், பெறாத்து பெற்றுக்குவ. என்ன சொல்றீங்க? நீங்க தேவனோடு, எனக்கு தேவனோடு பழகி நடந்தார். பழகினோம். உன்னுடைய உறவை யாருக்கிட்ட இருக்கணும் தெரியுமா? தேவனோடு இருக்கணும், தேவ பிள்ளைகளோடு இருக்கணும். இருக்கா? தேவனோடு இருக்கணும், தேவ பிள்ளைகளோடு இருக்கணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில காரியங்களை சொல்லி ஜபிக்க முடியும். நம்முடைய இப்பொழுது உங்களுடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக